ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த்தி கிச்சன். வாங்க இன்றைக்கி சூப்பரான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பன்னீர் பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் சூட் பண்ணிக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் பீசஸை நான் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதை தனியாக ஒரு கடாயிலையும் இது மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ குக்கர்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் குக்கர்லேயே செய்கிறப்ப. இப்போ பாருங்கள், நல்லா ஷாலோ ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். அப்புறமா இதுலேயே நம்ம மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 4-5 முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த நம்ம நெய் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் பொன்னிறமாக வதங்கணும்னு எதுவும் இல்லை. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதை நீங்கள் லைட்டாக வதங்கினாலே போதும் இந்த புலாவுக்கு. பாருங்கள், இப்போ வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து அதுலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த சாதம் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் 1 கப்புக்கு. இப்போ 1 கப்புக்கு நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா இந்த பாஸ்மதி ரைஸை, நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரைஸ் சேர்த்துட்டேன். இதை நீங்கள் அரிசியை உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப கரண்டியை போட்டு கிளறிடாதீங்க. இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. நான் குக்கர் விசில் போட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுருக்கிறேன். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போது நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஏன் அது ஃபஸ்ட்டே போடலன்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துட்டு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அது நீங்கள் சாதத்தோடு அது மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ உதிரியான பாஸ்மதி ரைஸில் சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.